அம்மா ஹாய் செல்லன்ஸ், வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பாப்போமா? பார்க்கலாமே வாங்க. காலையில குடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சத்து மாவு கஞ்சி. நிறைய பேர் வந்து வாங்கிட்டு சத்து மாவு கஞ்சி எப்படி வைக்கிறது அப்படின்னு கேக்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க, தேவையான அளவு சத்து மாவு கஞ்சியை போட்டு சத்து மாவை போட்டு தண்ணியை ஊற்றி பால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி அப்படியே வச்சிருங்க. நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதும் அதுக்கப்புறமா நீங்கள் நாட்டு சர்க்கரையை போட்டுட்டு ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா பால் கொதிக்கும் போதே நாட்டு சர்க்கரை போட்டிங்கன்னா திரிஞ்சிரும். அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே ஆற வச்சு குடிச்சிக்க வேண்டியது தான். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள், டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடில் வச்சிங்கன்னா. இதை நீங்கள் வந்து இப்படி கரைச்சிட்டும் பற்ற வைக்கலாம், இல்லை தண்ணியை மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பால் கரைச்சது இதெல்லாம் ஊற்றிக்கலாம், இல்லை காய்ச்சி வச்ச பால் இருந்தால் அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணியும் குடிச்சிக்கலாம். இது நம்மளோட விஷயம்தான், விருப்பம்தான். சரிங்களா? இதுதான் நம்ம வீட்டில் காலையில் டிஃபன் சத்து மாவு கஞ்சி. மதியத்துக்கு சுட சுட சோறு. ஆமா, ஆறி போயிடும் இனிமேல். என்ன சுட சுட காலையில அவசர பாப்பாக்கும் கட்டணும்ல, கட்டியாச்சு அவங்க கிளம்பிட்டாங்க. ஆமா, பீட்ரூட் பொரியல்பா, அதான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு. அதுக்கப்புறம் வாழை கருவாடு போட்டு மூக்கடலை கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு குழம்பு வச்சிருக்கேன். முட்டையை அவிச்சு போட்டாச்சு. நல்லா வாசமா இருக்கு கருவாட்டு குழம்பு. எங்க அம்மா கருவாடு ஆள்லயே காய போட்டிருந்தாங்க. ஆமா, ஒரு காஞ்சிச்சு, அதனால போட்டு குழம்பு வச்சாச்சு. இப்போ குழம்பு வச்சுட்டாங்க. இது இப்பதான் கருவாடா மாறிச்சு. இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. அம்மா அப்பாவும் சேர்ந்து வேற லெவல்ல சமைச்சிட்டோம். விரும்பின மாதிரி சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு குடி செல்லா குட்டி ஸ்வீட்ல டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நேத்திக்கு வந்து பூஜா குட்டி, வருஷ குட்டி, 3 பேரும் சாரீஸ் கட்டி வீடியோ போட்டிருந்தோம். நிறைய செல்லங்க மனசார வாழ்த்தி இருந்தங்க. அந்த செல்லங்கள் அனைவருக்கும் எங்களோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். திருஷ்டி சுத்தி போடுறேன் அம்மா, பாத்துக்கோங்க எவ்வளவு திருஷ்டி பாருங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் கரெக்டா ஹார்டின்லாம் கொடுத்துருந்தீங்க. ஒருத்தவங்க வந்து ரெட் கலர் ஹார்டின் கொடுத்துட்டு, அம்மா எனக்கு என்னோட போன்ல கலர் கலரா அனுப்ப தெரியலமான்னு சொல்லி இருந்தாங்க. அது ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. நல்ல மனசு இருந்தா போதும் தாங்கங்களா, சரிங்களா? ஒருத்தரை வந்து பாராட்டுறதுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, அதை சொல்றீங்க பாத்தீங்களா, அதுவே வந்து எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் முந்தானேத்திக்கு அம்மாவோட ஹேர் பத்தி நான் போட்டிருந்தேன். அவங்க எல்லாம் புதுசா வீடியோ பாக்குறாங்க பழகுது. இது மொட்டை அடிச்சுட்டு 2 இயர்ஸ்ல வளர்ந்த முடியுது. நிறைய வயசு பிள்ளைங்களுக்கு பாக்குறேன், இந்த மண்டையெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே சொட்ட உழுது, அடர்த்தியே இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நான் சொன்னேன். என்னோட 45வது வயசு இப்ப தொடங்க போது எனக்கு இந்த முடி இருக்கிறது அதிகம், இவ்வளோ கருப்பா இருக்கிறது ரொம்பவே அதிகம். ஏன்னா சின்ன வயசு பிள்ளைங்களுக்கே நரைச்சு போகுது. அந்த மாதிரி குறைபாடு உள்ளவங்க நம்மளோட NIS ஹேர் ஆயில் தேய்ச்சிங்கன்னா, கண்டிப்பா நம்மளோட சீயக்காய் தூள் பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயம் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து பழைய முடி வந்து கொட்டிட்டு புதுசா முடி வந்து சூப்பரா துளிர்க்கும். அதை நீங்களே பாப்பீங்க. அவங்களுக்கு தான் சொல்றேன். நிறைய முடி இருக்கவங்களுக்கு இந்த பதிவு இல்லை. பக்கத்துல வீடு கட்டுற வேலை போயிட்டு இருக்குது, அதுதான் சத்தம், வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா. வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க. அம்மா சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், இருக்கிறது ஒரு லைஃப். அதுல யாரையும் அனாவசியமா தேவையில்லாம திட்டாம நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவா திங்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். வாழ்க வளத்துடன். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். பை. வாழ்க வளத்துடன்.